மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.4 விடையாக நினைச்சு போகிறோம். அப்போ என்ன பார்க்க போகிறோம்? கீழ்காணும் தரவுகளுக்கு கூட்டு சராசரியிலிருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகையை காண்க. நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21, 30, 22, 16, 24, 28, 18, 17. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கூட்டு சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டு சராசரியிலேருந்து விளக்கங்களின் கூட்டுத்தொகை நினைச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கூட்டு சராசரினாலும் கூட்டு சராசரினாலும் ஒன்று தான். அது கண்டுபிடிச்சிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். என்ன அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை உறுப்பு இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ எத்தனை உறுப்பு இருக்குது? நமக்கு 8 உறுப்பு இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்னா எக்ஸ் உறுப்புகளோட கூடுதல். அப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? 21 + 30 + 22 + 16 + 24 + 28 + 18 + 17 பை எண்ணு தானே. எண்ணுங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 176/8ன்னு வரும். சரிங்களா? இந்த எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 176 வரும். சரிங்களா? அப்போ இந்த 176 எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா 8ஆல் நம்ம வகுக்க போகிறோம். வகுக்கலாமாப்பா? 4×8 ஈரெட்டா 16. அப்போ மிச்சம் இங்கே 1 இருக்குமா? இந்த 6 இங்கே சேரும்போது 16 மாறிடுமா? அப்போ 4×8 ஈரெட்டா 16. அப்போ எக்ஸ் பார், அதாவது நம்ம கூட்டு சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளோ அப்படின்னா நமக்கு 22 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கணக்கில் என்னப்பா கேட்டிருக்காங்க பாருங்கள், விளக்கங்களின் கூட்டுத்தொகை தான் கணக்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, விளக்கங்களின் கூட்டுத்தொகை ஃபார்முலா என்னது அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அதாவது எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எக்ஸ் பாரால் என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன உறுப்பு இருக்குன்னு பாருங்கள், 21 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த 21 எதால் கழிக்க போகிறோம்? எக்ஸ் பார். எக்ஸ் பார் எதால் கழிக்க போகிறோம்? -22ஆல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு என்னது? 30 - 22 ப்ளஸ் அடுத்து என்ன பாருங்கள், 22 - 22 22 - 22. அடுத்து என்ன இருக்கு பாருங்கள், 2 அடுத்து 16. அப்போ 16 - 22. அடுத்து என்ன இருக்குது? 24 - 22. அடுத்து என்ன இருக்குது? 28 - 22. அடுத்து என்ன உறுப்பு இருக்குது? 18 - 22. அடுத்து என்ன உறுப்பு? 17 - 22. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு கழித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். எழுதலாமாப்பா? அப்போ 21லேருந்து 22 கழிக்க போகிறீங்க. கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1 வரும். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிற காரணத்தில் என்ன ஒன்று அப்படின்னா -1 ப்ளஸ் 30லேருந்து 22 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 8 வரும். ப்ளஸ் 22 கழிச்சிங்க அப்படின்னா 0 வரும். ப்ளஸ் 16லேருந்து 22 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 6 வரும். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆறு அப்படின்னா -6. ப்ளஸ் 24லேருந்து 22 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2 வரும். ப்ளஸ் 28லேருந்து 22 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 6 வரும். ப்ளஸ் 18லேருந்து 22 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 4 வரும். இங்கே பெரிய நம்பரில் அதாவது 22ல் மைனஸ் இருக்குது. ஸோ என்ன 4? -4. ப்ளஸ் 17லேருந்து 22 கழிச்சிங்கன்னா 5 வரும். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால என்ன 5 அப்படின்னா -5. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸும் இருக்குது. எதெல்லாம் ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டுங்க. இங்கே -1 இருக்குது, இங்கே -6 இருக்குது. சரியா? மைனஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அண்டர்லைன் பண்ணுறேன். சரிங்களா? நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. -1ஐயும் -6ஐயும் கூட்டினீங்கன்னா -7 வருமா? -7ஐயும்
-4 கூட்டினீங்கன்னா -11 -11 -5 கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -16 வரும். ப்ளஸ் இப்போ ப்ளஸ் இருக்கிற நம்பர்லாம் கூட்டுங்க. எதெல்லாம் ப்ளஸ்ஸும் பாருங்கள், எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் 8 2 10, 10 2 எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு விடை என்னது அப்படின்னா 0. என்ன கேட்டிருந்தாங்க? விளக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் இந்த கணக்கினுடைய விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.